130வது சங்கீதம் 130வது சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நாம் உங்களால் எளிமை நிற்க முடிந்தது என்றால் எளிமை நின்று இந்த வார்த்தையை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக கடந்து. சங்கீதம் 130 5லிருந்து 8 வரை வாசிப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமேன். உட்காருங்கள். காத்திருப்பது எப்படி? தேவனுக்காக காத்திருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதாவது நம்ம விசுவாசத்தில் இருக்கிறது, இல்லை காரியங்களை செய்வது, ஊழியம் செய்வது, வேற எங்கேயாவது போறது வர்றது, இதெல்லாம் என்ன கொஞ்சம் சுலபமான வேலை. ஏன்னா நம்ம ஏதாவது செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா காத்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப லகுவான வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா காத்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்க போய் நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள்ல நீங்க போய் ட்ரெயின்ல ஏற போனோம், வரிசையில நிக்கணும், இல்லை ஒரு ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு, நீங்க காத்திருக்கணும். 6 நிமிஷம் தான் ஒரு ட்ரெயினுக்கும் அடுத்த ட்ரெயினுக்கும். ஆனா எவ்வளவு நேரம் மாதிரி தெரியுது? என்னமோ அது ரொம்ப நேரம் ஆன மாதிரி தோணுது. இல்லை டாக்டர்ஸ்ட ஜிபியில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கீங்க, போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் வர்றதுக்கு எவ்வளவு 15 நிமிஷம் ஆகலாம், இல்லை 20 நிமிஷம் ஆகலாம். ஆனால் எவ்வளோ நேரம் மாதிரி தெரியுது? எவ்வளவோ நாள் போன மாதிரி இருக்குது. இன்னைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். எப்படி போய் உட்கார வச்சுட்டு போயிடுவான், எப்போ திரும்ப கூப்பிடுவான்னு தெரியாது. அவ்வளோ நேரம் அது என்னமோ ஒரு ஜென்மமே வாழ்ந்தது போல இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய இந்த காத்திருக்கிறது. நம்ம இன்டர்நெட் நம்ம பசங்களை வச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லேசா சுத்துனா போதும், உடனே சொல்லுவோம், ஐயோ திஸ் இஸ் சோ பேட், டேட் சேஞ்ச் திஸ் ஒன் சேஞ்ச். 100 Mbps ஸ்பீடா, 100 கிலோஹெர்ட்ஸ் இது கூட வரமாட்டேங்குதுறான்னா இவன் சொல்லுவான் 100 எல்லாம் ஒரு ஸ்பீடே இல்லை டேடி, இப்போ 300 வந்துருச்சு, அதை வாங்குங்க, என்ன ஆன்லைன்ல விளையாடணும், இதை செய்யணும். அதாவது என்னன்னா நமக்கு இந்த காத்திருக்கிறதுங்கிறது இயல்பிலே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில் நம்ம மாறி 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 இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. எல்லாமே இப்படி மைக்ரோவேவ்ல போடணும், ஒரு நிமிஷத்துல எடுக்கணும், சாப்பிடணும், ஓடணும், எல்லாமே இன்ஸ்டன்ட். அதனால நமக்கு இந்த காத்திருக்கிறதுங்கிறதே கிடையவே இல்லாமலே போயிடுச்சு. ஒரு சில வேலைகளில் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கும்போது என்ன வந்துடுது, நமக்கு ரொம்ப மன உளைச்சல் வந்துடுது, என்னமோன்னு மாதிரி. மேரி சிஸ்டர் இந்த தேர்ஸ்டே குரூப்ல சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கேன்சர் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு கேன்சரே கிடையாது, ஆண்டவர் என்னை குணப்படுத்திட்டார். ஆனா அவங்களும் விடலை. ஆஸ்பத்திரியில் மாற்றி மாற்றி டெஸ்ட்டை பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, ஒவ்வொரு முறையும் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி, இல்லை வர சொல்லி, பிறகு இங்கேருந்து டிஷ்யூ எடுத்து, அங்கேருந்து டிஷ்யூ எடுத்து, பிளட் எடுத்து, அதை எடுத்து, இதை எடுத்து, கடைசியில் 10 மாசம் கடைசியில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 10 மாசம் காத்திருக்கிறது இருக்கு பாருங்க, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல இருக்கும். சில வேளைகளில் நம்ம காத்திருக்கும் போது நமக்கு ரொம்ப என்ன வந்துடும், ஒரு மாதிரி ஒரு துக்கம். என்ன ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா, என் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையா, என்னதான் நடக்குது ஆண்டவரே சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம காத்திருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இந்த தாவீது எழுதக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்துல நிறைய இருக்கு காத்திருக்கிறத குறிச்சு. காத்திரு காத்திரு காத்திருன்னு சொல்லி. எப்படிங்க காத்திருக்கிறது? எப்படி காத்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த காத்திருக்கிறது ரொம்ப சுகமான அனுபவமாகவும் இருக்கும். எப்படி காத்திருக்கிறது ரொம்ப சுகமான அனுபவமா இருக்கும். இந்த காதல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காத்திருக்கிறது ரொம்ப சுகமான அனுபவமா இருக்கும். நீங்க அப்படி லவ் பண்றீங்க, இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது
எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்னமோ நீங்க இது வரைக்கும் பண்ணாத மாதிரி. இப்ப இல்ல, வாலிப வயசுல தம்பி இருக்காங்க 2-3 பேர். சரி, என்ன காதல் பண்ணும்போது நீங்க அந்த பிள்ளைக்காக நீங்க காத்திருக்கும் போது 3 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்தாலும் என்ன ரொம்ப சுகமா இருக்கும். அந்த கேப்பா, சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல 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 பரவாயில்ல, இப்பதான் நானும் வந்தேன். என்ன காத்திருக்கிறோம். ஆனா 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது நேரம் போறதே தெரியறது இல்ல. 3 மணி நேரமா, ஐயோ 1/2 மணி நேரமா போன் பண்ணும்போது, அப்புறம் அப்புறம் ஆனா போய்கிட்டே இருக்கு. அப்புறம் ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு 1 மணி நேரம் முடிஞ்சிருது. என்ன நேரம் போறது தெரியல. ஆனா காத்திருக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல நம்மளால காத்திருக்க முடியல. ஒரு சில நேரத்துல இன்பமான அனுபவமா இருக்கு. ஆனா இங்க தாவீது ராஜா என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் காத்திருக்கிறதுல குறித்து நான் சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து முடிச்சிட்டோம். அதனால அந்த காத்திருப்பதை குறித்து கொஞ்சம் ஒரு 3-4 செய்தினாலும் நான் சொல்லக்கூடியதா. இந்த பழைய ஏற்பாட்டுல காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்னன்னா, ஆண்டவர் மாம்ச பிரகாரமாக இஸ்ரவேலுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. அது போக அவர்கள் எதற்காக காத்திருந்தார்கள்னா, தங்களை தங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு இரட்சகர் வேண்டும் என்பதற்காக காத்திருந்தாங்க. 2 விதமான காத்திருப்பு இருக்கு. நமக்கும் இருக்கு. இன்னைக்கு நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த அடிப்படை புரியலைன்னா பிறகு நான் இதுல கட்டுற கட்டடம் புரியாது. அதாவது பழைய ஏற்பாட்டுல எதுக்கு காத்திருந்தாங்கன்னா, தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு அந்த தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றணும். மாம்ச பிரகாரமாக ஆண்டவரே என்னை போஷித்தரலும், ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்தருங்க, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்டமான ஒரு விதமான ஜெபங்களை ஜெபித்து விட்டு காத்திருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல என்னன்னா, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு இரட்சகர் தேவை, அந்த இரட்சகரை தாருங்கள் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து அவர்கள் மன்றாடியது நிறைய உண்டு. ஏன்னா 2 விதமான காத்திருப்பு உண்டு. ஏன்னா இதே வசனத்துல பாத்தீங்கன்னா, இதே நம்ம வாசிச்ச வசனத்திலே 8வது வசனம் சொல்லுது, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். இங்க என்னத்துக்கு காத்திருக்க, ஆத்துமாவை காத்திருக்க சொல்றான்? இஸ்ரவேல் தேச மக்களாகிய ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய எங்களை அவர் மீட்டு கொள்வதற்கு வருவார், ஒரு இரட்சகரை அனுப்புவாரு. அதற்காக என் ஆத்துமா அவருக்கு காத்திருக்கு. ஏன்னா சில வேளைகள்ல நமக்கு என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீசா கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவியை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு, அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஏற்படுகிறது. அதற்கு ஒரு காத்திருப்பு தேவை. அது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனா பழைய ஏற்பாட்டுல பண்ணும்போது அவங்க எதற்காக காத்திருப்பை குறித்து பார்க்கும்போது என்ன பண்ணாங்க? எங்களை ரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருந்ததை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நிறைய இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். என் ஆத்துமா காத்திருக்குது, ஆண்டவரே நீங்கள் வந்து விட மாட்டீர்களா, எங்களை காப்பாற்றி விட மாட்டீர்களான்னு. ஆண்டவர் என்ன பண்றாரு? 900 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக எங்கு பிறக்க போகிறார், எந்த ஊர்ல பிறக்க போகிறார், எப்படி வளரப்போகிறார், அவர் எப்படி காட்டி கொடுக்கப்பட போகிறார், அவர் எப்படி சிலுவை மரணம் அடைய போகிறார், அவர் எந்த மாதிரி, அதாவது கடைசி 24 மணி நேரம் அவர் பூமியில் இருந்த காலங்களில ஏறக்குறைய ஒரு 100 தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் மரணம் அடைய போகிறார் என்று தீர்க்கமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவரை நோக்கி காத்திருந்தார்கள். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா
பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்ப ஆண்டவர் வரப்போறார், எப்படி பிறக்க போறார், பெத்லகேம்ல பிறக்க போறார், மீகா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம், ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்துல எப்படி ஆண்டவர் சிலுவை மரணம் அடைய போகிறார், சிலுவை மரணம் என்பதே ஒன்று கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் எப்படி சிலுவை மரணம் அடைய போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம், எப்படி தானியேல் மூலமாக எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மூலமாய் பவனி வரப்போகிறார் என்று 470 வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன காரியங்கள், எப்படி கோரேஸ் வந்து மறுபடியும் ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கு எப்படி கோரேசை கொண்டு நான் காரியங்கள் செய்ய போகிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்த காரியங்கள், இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மேசியா வரப்போகிறார், இப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் வரப்போகிறார், அவர் உங்களை எல்லா பாவங்களிலுமிருந்து மீட்டுக் கொள்வார் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியும் அதை கேட்டும் அதை கண்டும் அதை உணர்ந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் கேட்டோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு காத்திருப்பு எதற்காக? நம்ம எதுக்காக காத்திருக்கணும்? பிரதானமான காத்திருப்பு. மீதி உங்களுக்கு வந்து என்னென்ன மாம்ச பிரகாரமான காத்திருப்பு இல்லை வேற காரியங்களுக்கு காத்திருப்புனா என்ன, அதுல நீங்க எப்படி இருக்கணும், அப்படி காத்திருக்கும் போது என்ன செய்யணுங்கிறத பின்வரும் செய்திகள்ல பார்ப்போம். முதலாவதாக நீங்களும் நானும் எதற்காக காத்திருக்க வேண்டும்? வேத வார்த்தை எதற்காக உங்களை என்னையும் காத்திருக்க சொல்லுகிறது? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவான் 14 முதல் 2 வசனங்கள் வாசிங்க. யோவான் 14ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நல்ல கவனிங்க. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. யார் இருக்கணும் சொல்லி? நான் இருக்கணும் சொல்லி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்ப பிரதானமா நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் போயிருக்கேன். போயிட்டு வந்து ஏன் கூட நீங்க எப்பவும் இருக்கிறதுக்காக நான் திரும்ப வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போவேன். யாராவது 2-3 பேராவது எக்ஸைட்டடா அல்லேலூயா சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க. அப்புறம் ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பது. வரப்போகிற ராஜாவோடு நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. ஏன்னா நம்ம நித்தியத்துக்கும் அவரோடு வாழ போகிறோம். ஏன்னா இம்மைக்கான இன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு மறுமைக்கான காரியங்களுக்காக நான் வாழ விரும்புகிறேன் பாட்டு பாடணும். சும்மா பாடுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம என்னன்னா மறுமைக்காக அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. நான் அவரோடு போய் இருக்க போகிறேன். அவர் வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா முதலாம் வருகையை குறித்து அவரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றின தேவன் இரண்டாம் வருகையை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றவே செய்வார். அதற்காகத்தான் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம்.
ஆண்டவருக்கு காத்திருக்கேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. என் ஆத்துமா உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து காத்திருக்கிறதுனா என்னன்னா, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நான் அவரோட போய் இருக்க போறேன். நான் அவரோட நித்திய காலம் இருக்க போறேன். அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறாரு. ரெடியானதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரோட நான் இருக்கிறதுக்காக என்னைய கூட்டு போக வரப்போறார். இந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லும்போது நிறைய இடங்கள்ல என்ன சொல்லுது? திருடனை போல வருவேன். ஹலோ, எப்படி? திருடனை போல வருவேன். லண்டன்ல வாழ்ற நமக்கு எல்லாருக்கும் திருடன் எப்படி வந்துட்டு போவான்னு தெரியும். சொல்லிட்டு வர்றதில்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றதில்ல. டக்குன்னு வந்துட்டு மெட்டல் டிடெக்டரோட வர்றான். 60 செகண்ட் 70 செகண்ட்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறான். எங்க எதை வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறான். அப்ப திருடன் வந்து எப்படி வந்துட்டு போறானோ அதே போல ஆண்டவர் நான் திரும்ப வருவேங்கிறாரு. அப்ப ஆண்டவர் திருடன் வர்றதுக்கு நம்ம எவ்வளவு பாதுகாப்பலா, எவ்வளவு தூரம் நம்ம முழிச்சிருந்து எப்படி இருக்கணுமோ அதே போல அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. எப்பொழுதும் விழிப்போட ஆண்டவர் சொல்லியிருக்கார், சொன்னா நிச்சயமாக செய்வார். அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று நம்மளுடைய பிரதான காத்திருப்பு அவருடைய வருகையை குறித்ததாக இருக்க வேண்டுமே தவிர வேற காத்திருப்பு அல்ல. அப்ப நான் எதற்காக காத்திருக்கிறேன்? வரப்போகிற என்னுடைய மணவாளனுக்காக நான் காத்திருக்கிறேன். பைபிள் வந்து என்ன சொல்லுது? நமக்கு கடைசியில மணவாளனாகிய கிறிஸ்துவோடு சபையாகிய மணவாட்டிக்கும் திருமணம் நடக்க போகுது. இப்போ நான் ஒரு ரொம்ப ரொம்ப குரூடான உதாரணம் தான், இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம சினிமா பார்க்கும்போது, இப்ப பாக்குறீங்களா இல்லைன்னு முன்னாடி பார்த்துருக்கும் போது எடுத்ததும் கிளைமேக்ஸை காட்டிட்டு அதுக்கப்புறம் சினிமா பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா? இருக்காது. ஏன்னா முடிவு தெரிஞ்சிடும். ஏற்கனவே இதுதான் நடக்க போகுது. இப்ப நிறைய சினிமாவுக்கு நீங்க கவலையே பட தேவையில்லை, உங்களுக்கு முடிவு என்னன்னு தெரியும். கதாநாயகி போவா, கதாநாயகி வில்லன் வருவான், விரட்டுவான், கதாநாயகன் போய் வில்லன் அடிச்சிருவான், கதாநாயகனும் லவ் பண்ணுவாங்க, கடைசியில கல்யாணம் பண்ணி சந்தோஷமா போயிடுவாங்க. இதுதான் கதை. இது எத்தனை வழியில் எடுத்தாலும் சரி, இதுதான் கதை. மைய கருத்து இதுதான், நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன, ஐயோ வில்லன் வர்றான், கிடையாது. ஆனா என்ன, நமக்கு வந்து முடிவு தெரியும். இப்ப நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப தெளிவா இந்த வேத புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கு. நம்ம கடைசி நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சாத்தானோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம எங்க போய் இருக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு, அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சுகமானதாகவும் லகுவானதாகவும் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்லிட்டாரு. அதனால நான் காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கிறேன்னா, சந்தோஷமா முடிவு தெரிஞ்சவனா காத்திருக்கனே ஒழிய அல்லல் பட்டு அல்ல. என்ன, எனக்கு வந்து என்ன, என்னுடைய முடிவு தெரியும், நான் எங்க இருக்க போறேன்னு தெரியும், எப்படி இருக்க போறேன்னு தெரியும், அவர் கூட இருக்க போறேன்னு தெரியும். அப்ப நான் காத்திருக்கிறது எப்படி காத்திருப்பேன்? சந்தோஷமா காத்திருப்பேன். ஏன்னா அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 130:5 சொல்லும் போது என்ன சொல்றாரு? எப்படி ஒரு என்ன காவல்காரன், எப்படி இரவுல காவல் காக்கிற ஒரு காவல்காரன் எப்படி காத்துட்டு இருப்பானா, பகல் வரப்போகுதுன்னு தெரியும், எப்பன்னு தெரியாது. ஹலோ, பகல் வரப்போறது தெரியும், இன்னும் 3 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ 1 மணி நேரத்திலேயோ இல்ல 4 மணி நேரத்திலேயோ வரப்போகுது. அது நிச்சயமாக வரப்போகிறதுங்கிறது ஒரு காவல்காரனுக்கு நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரி பகல் வந்தே தீரும், வராம போகவே போகாது. ஆனா நான் என்ன நிச்சயத்தோடு நான் காவல் காத்து கொண்டு இருக்கிறேன்? பகல் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலாம், இன்னும் ஒரு மணி நேரத்துல வரலாம், 2 மணி நேரத்துல வரலாங்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. அந்த நிச்சயத்தின் அடிப்படையில நான் காத்திருக்கிறேன். அத போல என் ஆத்துமா எப்படி காத்திருக்கும்? நிச்சயமா என் தேவன் வரப்போகிறார், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டார், அந்த ஸ்தலத்துல என்னை கொண்டு போய் அவரோட வச்சுக்க போறார், நிச்சயமா வரப்போறார். அதுக்காக நான் காத்திருக்கேன். நான் வந்து பயந்து போய் காத்திருக்கல, நான் வந்து அல்லல் பட்டு காத்திருக்கல, நிச்சயமா நான் அவரோட இருப்பேன். இந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த நிச்சயத்திற்கு தான் நம்ம காத்திருக்கும் போது சுகமாக இருக்கும். இல்லைன்னா என்ன, வந்துருவீங்களா பிரதர்?
சிஸ்டர் பரலோகத்துல இருப்பீங்களா, அங்க இருப்பீங்களா? இல்லைன்னா என்ன கேள்வி கேட்பாங்க? நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், பரலோகம் போவனா பாதாளம் போவனா? நிறைய கேள்வி பதில் கேட்கும்போது இப்படித்தான் கேட்பாங்க. இது ஒரு கேள்வி வரும். எங்க நல்ல இடத்துல போய் சபையில பிரசங்கம் பண்ணி கேள்வி கேட்கும்போது, பாஸ்டர் ஒரு டவுட், என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒருத்தர் நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போறாரு. அப்ப அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துடுறாரு. அவர் பரலோகம் போவாரா பாதாளம் போவாரா? உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும் போல அப்படி சிரிக்கிறீங்க, ஒரு நமட்டு சிரிப்போட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா நம்மளுடைய நிச்சயம், நம்மளுடைய இது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த பயணத்துல நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூரத்துல இருப்போம். ஆனா நம்மளுடைய நிச்சயம் எதுல இருக்குன்னா, ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு வாழுகிற விசுவாசத்துல இருக்கு. அதனாலதான் இதை குறித்து சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே இதை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கோம். 10 கன்னிகைகளை குறித்து ஒரு பிரசங்கம் இருக்கு. நீங்க பார்க்காதால்னா நீங்க ஆன்லைன்ல பாத்துங்க. மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 25வது அதிகாரத்துல இந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்லக்கூடியது. இந்த மத்தேயு 24, 25வது அதிகாரம் என்னன்னா, இந்த ஆலிவெட் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக இந்த ஒலிவ மர மலையில ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு, கைது செய்யப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். இதுல நிறைய ஓமானங்களை சொல்றாரு. எப்படி தன்னுடைய வருகையை குறித்து, நான் திரும்ப வரப்போகிறேன் என்பதை குறித்து மீண்டும் மீண்டுமாய் சொல்லிவிட்டு இங்க ஒரு ஓமானத்தை சொல்றாரு. இந்த 10 கன்னிகைகளோட ஓமானத்தை சொல்றாரு. 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள் வாசிங்களேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லோரும் யாரு? 5 பேர் மாத்திரம் இல்ல, 10 பேரும். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீபெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீபெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்ன, 10 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனா 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்ல. பாதிக்கு பாதி இல்ல. ஹலோ, பாதிக்கு பாதி இல்ல. இந்த வராம போன 5 பேரும் ஆண்டவரேன்னு தான் கூப்பிடுறாங்க. மத்தேயு 7வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார் இல்லையா? 7வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லும் போது, அந்த நாட்களில் அநேகர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் இதை செஞ்சோம், ஆண்டவரே உன் நாமத்தினால இதை பண்ணோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசை விரட்டணும், எல்லாம் பண்ணோம், ஆனா உன்னையே நான் அறியேன். அப்ப என்னன்னா, சபைக்குள்ளேயும் 50% இல்லைன்றது தெரியுது. ஹலோ, ஆயத்தமா இருக்க வேண்டியது, ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்ம ஆயத்தமா இருக்கிறது என்னன்னா, இந்த காத்திருக்கிற காலத்துல ஆண்டவர் சொன்னா அதை நிச்சயம் செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு வார்த்தை காத்திருக்கும் போது என்னன்னா, அவர்களுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கணும். அப்படி அவங்க சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இவங்க சொன்னதை செய்யற ஆளா, சொன்னதை செய்யாத ஆளா அப்படின்னு தெரியும். இப்போ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் 8 மணிக்கு வர்றேன்னு சொல்றவரு கரெக்ட் 8 மணிக்கு வந்தார்னா, நீங்க அடுத்த முறை அவர் 8 மணிக்கு வர்றேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் நிச்சயம் 8 மணிக்கு வருவாருன்னு தெரியும்.
ஆனா நீங்க 8 மணிக்கு வர்ற ஆளு ஒரு தடவை 8:30, இன்னொரு தடவை 8:45, அடுத்த தடவை 9, அதுக்கப்புறம் 9:30 சொன்னா நீங்க அடுத்து அவர்கிட்ட 8 மணிக்கு வர்றேன்னு சொன்னா அவர் உங்களை 8 மணிக்கு எதிர்பார்ப்பாரா? நிச்சயம் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா இந்த ஆள் இப்படித்தான் சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேரம் வருவாரு, வந்துட்டு ஏதாவது ஒரு வெட்டி கதையை சொல்லுவாரு, பிரச்சனை இல்லை, அவர் வர்ற நேரம் வரட்டும். ஆனா நம்ம யாரோட இது பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து, முதலாம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றிய அந்த தேவன் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் நிச்சயமா திரும்ப வருவேன். அப்ப ஆண்டவர் சொன்னா வருவாரா வரமாட்டாரா? நிச்சயமாக வருவார். அவர் 2ஆம் முறை நிச்சயமாக வருவார். அந்த வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வெயிட் பண்ணணும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று. அப்ப இந்த 10 கன்னிகைகள் ஓமானத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவர் நான் வரும்போது நீங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அவர் என்ன சொல்றாரு? நீ காத்திருந்து விழித்திருந்து நீ ஜெபி என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நிருபங்கள்ல நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறது? நம்ம காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறது. கொஞ்சம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். நிறைய நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு வார்த்தைகள் எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு இந்த நிருபங்கள் கட்டளையிடுகிறது என்பதை பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க எதற்காக காத்திருக்கீங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, அவர் மறுபடியுமாக திரும்ப வெளிப்படுவதற்கு எந்த ஒரு ஆவிக்குரிய வரங்களிலுமே குறைவில்லாதவர்களாய், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துல இதை குறிச்சு சொல்றாரு. நீங்க 5வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல அவர் எப்படி வரப்போகிறார், எப்படி எக்கால சத்த தொனி ஒலிக்க போகிறது, எப்படி வானத்திலிருந்து தேவதூதர்களோடு அவர் வரப்போகிறார், மரித்தவர்கள் எப்படி உயிரோடு எழும்ப போறாங்க, நம்ம உயிரோடு இருக்க நம்ம எல்லாம் அவரோடு சேர்ந்து எப்படி போக போறோம் என்கிறத சொல்றாரு. ஆனா அதற்கு முன்பாக என்ன சொல்றாரு? நம்ம எப்படி அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். வாசிங்க 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9-10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அதாவது அவர் பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. என்ன காரணம்? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்பி வர பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆண்டவருடைய அந்த பெரிய நாளில, நியாய தீர்ப்பு நாளில அவருடைய கோபாக்கினையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து, அந்த கோபாக்கினையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி, நம்மை அவரோடு சமாதானம் பெற்று அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான காரியங்களை செய்த அந்த பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய காத்து குறிப்பது என்னன்னா, ஐயோ ஆண்டவரே நீங்க எப்ப வரப்போறீங்க, நான் தயார். ஏன்னா இதுல என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம கிறிஸ்தவத்துல எல்லாம் அந்த வயசானவங்க பூரா 70 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா என்று காண்பேனோ அந்த இன்ப காணானைன்னு பாட்டு பாடுனதுனால நம்ம என்ன ஆகிட்டோம்? வயசாகட்டும், அப்ப நம்மளும் அந்த பாட்டை பாடிக்கிட்டு என்று காண்பேனோ அந்த இன்ப காணானைன்னு உட்கார்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நான் எப்பவும் ஆயத்தம். இன்றைக்கு நம்ம இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள ஆண்டவர் நம்ம எல்லாரும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா என்ன சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்படியே நம்ம எல்லாரும் அப்படியே மேல பரலோகம் போனோம்னா அப்படியே மேல போகும்போது என்ன ஒரு ஆனந்தம். யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் என்ன இருக்கு? ஆண்டவரே, யோசிச்சு பாருங்க.
எனக்கு நான் இன்னொரு முறை கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் படைக்கிறதுக்கு ஒரு 6 நாள் தான் ஆச்சு. எல்லாத்தையும் நம்ம காண்கிற காணாத எல்லா காரியங்களையும் படைக்கிறதுக்கு 6 நாள் தான் ஆச்சு. வானம் உண்டாகட்டுனர் உண்டாச்சு, சூரியன் உண்டாச்சு, இதாச்சு. ஆனா ஆண்டவர் பரலோகம் போய் 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷமா ஒரு இடம் கட்டுறாருன்னா, ஹலோ நினைச்சு பார்க்க முடியுதா? இப்போ உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ற இடம் எந்த மாதிரி இருக்கும்? எப்போ 6 நாள்ல இவ்வளவு உலகத்தை வார்த்தையில படைச்ச தேவன் இப்ப போய் எனக்கா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு, நானும் அவர் இருக்க போறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அவன் எழுதுறான், அது பனிக்கு போல இருந்துச்சு, இந்த ஜாஸ்பர் கல்லு போல இருந்துச்சு, இது போல இருந்துச்சு, அக்கினி போல இருந்துச்சு, அதை போல இருந்துச்சு, இதை வர்ணனை பண்ண முடியல. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு சின்ன காட்சியை தான் காட்டுறாரு, பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதையே அவனால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவன் தடுமாறுறான். ஐயோ இது அந்த மாதிரி இருந்துச்சு, அது நீல கலரா இருந்துச்சு, பளிங்கு தர போல இருந்துச்சு, அந்த கல்லு போல இருந்துச்சு, முத்து போல இருந்துச்சு, பவளம் போல இருந்துச்சு, என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி பார்க்கறான், அவனால சொல்ல முடியல. ஏன்னா ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ற இடம் 2000 வருஷமா பண்ணார்னா ஐ ஆம் சோ எக்ஸைட்டட். எனக்கு ஒரே பரவசம். ஐயோ அங்க போகும்போது அது எப்படி இருக்கும் ஆண்டவரே, யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல விமானத்துல நீங்க போகும்போது கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புறமை போறோம், இவ்வளோ பெரிய காரியம் என்ன ஆண்டவருக்கு பாரு, மலையை பாரு, அதை பாரு, இதை பாரு, இப்படி இருக்கு. இதே நமக்கு இப்படி இருக்கே, பரலோகத்துல போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வருகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் தான் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுற. தீத்துக்கு எழுதும்போது தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்படி வரிசையை பார்த்துக்கிட்டே வருவாங்க. தீத்து 2:13 தீத்துக்கு எழுதின கடிதத்துல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் என்னவா ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆனந்த பாக்கியமும் எல்லாமே அவருடைய வருகையை குறித்து, அவருடைய பிரசன்னமாகுதலை குறித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. என்ன ஆகுமோன்னு எதிர்பார்த்து காக்கிறது இல்ல. இந்த காத்துக்கொள்வதில் என்னன்னு தெரியுமா, வருமா வராதா இல்ல, ரிசல்ட் வருது பாஸா ஃபெயிலா அப்படி கிடையாது. ஹலோ, டாக்டர் ஆயிடுச்சு சொல்லுவாரா, ஆகலன்னு சொல்லுவாரா, இதா அதான், அப்படி இல்லை. நமக்கு தெரியும், ரிசல்ட் நல்லா தெரியும். அப்ப நம்ம என்னன்னா அந்த அந்த முடிவை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்களாக நம்ம காத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்துல 27வது 28வது வசனம் வாசிங்க. 28 தான் நமக்கு தேவை, 27ஐயும் வாசிங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் மனிதனாக பிறந்த நம்ம எல்லோரும் என்ன படைவோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததுல நம்மளுடைய காத்திருப்பு எதிர்பார்ப்பு எதுல இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, தனக்காக அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் பிரசன்னமாவார் என்பதை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய காரியம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 2 பேதுரு இதை குறித்து சொல்லும்போது 2 பேதுரு 3வது அதிகாரத்துல, அதாவது ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஒன்றும் இதா இல்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருப்பதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு 10வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. நல்லா கொஞ்சம் நிதானமா வாசிங்க, அப்பதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும், எல்லாம் பூமி எல்லாம் அழிந்து ஒரிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், ஆமா, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். எப்படி? ஆவலோட மாத்திரம் இல்ல, மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பயம், நியாய தீர்ப்பு நாள்ல எடுத்துக்கிடுவாங்களா இல்லையா, இதாயிருமா இல்லையா. ஐயா சொன்னாங்க, லேசா நெஞ்சு வலிச்சுது அவங்களுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, உடனே நான் எல்லா பாவத்தையும் அறிக்கை சொல்லிட்டேன். ஆண்டவர் விட்டுறப்படாதுல்ல. என்ன, நம்ம அப்படி இல்லை. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஆண்டவரை அறிந்து தெரிந்து வாழுகிற மக்கள் நம்ம என்னன்னா, அவருடைய பிரசன்னமாகுதல மிகுந்த ஆவலாய் காத்து கொண்டிருக்கோம். காரணம் என்னன்னா, பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அந்த பின்பகுதியை வாசிங்க. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி. ஆமென். போதும். என்னன்னா, நம்ம எல்லாமே என்னன்னா, கரை திரை இல்லாமல் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம என்னன்னா, தேவனுடைய வருகையை குறித்து, அவருடைய வருகையை குறித்து நான் என்ன மிகுந்த ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ரட்சிப்பின் பூரணம், என்னுடைய ரட்சிப்பின் நிச்சயம் அவர் கையில இருக்கு. நான் அவரோட சதா காலமும் வாழப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தோடு நான் காத்திருக்கிறேன். அப்ப என்னுடைய காத்திருப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பதற்றமா இருக்காது, பயமா இருக்காது. ஆனா விழித்திருந்து நான் அவருக்காய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருக்கும். யூதாவினுடைய கடிதம் 21வது வசனம் வாசிங்க. யூதாவினுடைய கடிதம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்ப நம்ம என்னன்னா, ஆண்டவருடைய வருகை வருவதற்கு, அவருடைய இரக்கத்தை பெறவும் கிருபையை பெறவும் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்காகவும் நம்ம அவருக்காக ஆவலாய், மிகுந்த ஆவலாய், சந்தோஷமாய் காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கும். எல்லாம் சரிதான் பாஸ்டர், எனக்குள்ள அந்த நிச்சயம் வரலையே இருக்கா உங்களுக்கு? அப்படி ஏதாவது இந்த சந்தேகம் இருந்தா, இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்ல முடியலையோ, எந்தெந்த காரியங்களை விட முடியலையோ, என்ன பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட, அவருடைய சன்னிதானத்துல நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இங்க இந்த பிரச்சனை, என்னால இந்த காரியங்களை மீறி வர முடியல, எனக்கு விடுதலை தேவை, என்னை விடுவியுங்கள் ஆண்டவரே, என்னை ரட்சியுங்கள் ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராய் வந்து விடுவார். நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு நம்ம எல்லாம்னா ஆண்டவரை இன்னும் நம்மை மன்னிக்கிறவராக மாத்திரமே பார்க்கிறோம். என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக மட்டும் பார்த்தா, நான் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு மட்டும் வாங்குறவனா தான் வருவனே ஒழிய, என்னை ரட்சிக்கிறவராக பார்க்கும் போதுதான் என்னுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவராய் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சிக்கக்கூடியவராக மாறுவார். நான் ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்தவானாய் வாழ முடியும். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? அப்பப்ப வாரம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போறவனா தான் இருப்பனே ஒழிய, என் வாழ்க்கை மாறுகிறவனாய் நான் இருக்க முடியாத போயிரும். ஏன்னா
ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருப்பதால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. Sin shall not have dominion over you. அப்ப நான் பாவம் என்னை மேற்கொள்ளாம இருக்கணும்னா, நான் அதுல இருந்து விடுபட வேண்டாம், என்னை ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல கொடுக்கக்கூடிய முதலாவது வாக்கு தத்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்களேன். மத்தேயு இதுதான் முதலாக புதிய ஏற்பாட்டுல நீங்க ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய முதலாவது வாக்கு தத்தம் என்று பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மத்தேயு 1வது அதிகாரத்துல உள்ள 21வது வசனம் வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி, பாவங்களுக்கு மன்னிப்பு மாத்திரமல்ல, உங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சகர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நான் அந்த பாவங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும்னு சொல்லி நான் கேட்டு அந்த ரட்சிப்பை நான் பெறும்போது நான் எப்படிப்பட்டவனா மாறிறேன்? ரட்சிக்கப்பட்ட ஒரு செயிண்டாக, ஒரு பரிசுத்தவானாய், அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவானாய் நான் அவருடைய சன்னிதானத்துல நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவருடைய வருகை எனக்கு என்னவா இருக்கும்? ஒரு ஆனந்தமா இருக்கும், பயமா இருக்காது. நான் சந்தோஷமா இருப்பேன், நான் பயந்து போய் இருக்க மாட்டேன். ஐயோ நான் இங்க இருப்பனா, வலப்பக்கம் இருப்பனா, இடப்பக்கம் இருப்பனா, அப்படி கிடையாது. நான் செய்த காரியங்களுக்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய மாளிகை கொடுப்பாரு. இங்க 3 பெட்ரூம் கிடைக்குதோ, 1 பெட்ரூம் கிடைக்குதோ, அதை பத்தி கவலை இல்லை. அங்க நித்தியத்துக்கும் நான் எப்படி இருக்க போறேன்? அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்தலம் எந்த மாதிரி இருக்கும்? அந்த ஸ்தலத்துல நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆவலான காத்திருப்புடன் கூடிய எதிர்பார்ப்பா இருக்கும், பயத்தோட கூடியதா இருக்குது. இது தெரியாதனாலதான் நிறைய பேரு இன்னும் நான் ஒரு பொய் சொல்லிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன்னா பரலோகம் போவேனா பாதாளம் போவேனா இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்குது. நிறைய பேர் உட்காந்துருக்கு. நீங்களும் உங்களுக்கு கூட இன்னைக்கு வந்திருக்கும். ராத்திரி கனவு வந்துச்சு, கனவுல இந்த மாதிரி வந்துச்சு, நான் பாதாளம் போறேனா பரலோகம் போறேனான்னு எனக்கு தெரியலே. அப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மை இல்லை. நம்ம நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையாய், கரை திரை இல்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரோடு இசைந்து வாழும்போது அவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருப்போம். அந்த வருகைக்கு நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அவருடைய வருகையை குறித்த விசுவாசம் வேண்டும். லூக்கா 17வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஓமானத்தை சொல்றாரு ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்து சொல்லும் போது. லூக்கா 18வது அதிகாரத்துல எப்படி ஒரு விதவை ஒரு அநீதியான நியாயாதிபதிகிட்ட நியாயம் கேட்டு தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அவளுடைய தொந்தரவு தாங்காம அவனுக்கு கொடுப்பான், அவனுக்கு நியாயம் தீர்த்து கொடுப்பான்னு சொல்லிட்டு 8வது வசனம் வாசிங்க. அது கடைசியா அந்த ஓமானத்தினுடைய எதற்காக அந்த ஓமானம் கொடுக்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் அழகாக சொல்லி இருப்பார். வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன், நல்ல கவனிங்க, இந்த ஓமானத்தை சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நன்றாக சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் போறதுக்கு முன்னாடி நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் மரிப்பேன், உயிர் தெழுவேன்னு சொன்னாரு, நிறைவேற்றினாரு. எல்லா காரியங்களையும் நீங்க வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காரியம், ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி விட்டார். அந்த ஆண்டவர் சொல்றாரு என்ன? நான் பூமியில திரும்ப வரும்போது நான் வருவேங்கிற விசுவாசத்தோடு நான் பூமியில ஜனங்களை பார்ப்பேனா? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? வருவாருன்னு தெரியல, காலம் சமீபமா இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா இன்னும் தெரியல. ஒரு சிலர் இருந்தா வரப்போறாருன்னு சொல்லி நிறைய அழிஞ்சு போனவங்க இருக்காங்க. ஆனா ஒரு கூட்டம் என்ன, வந்தா வரட்டு வராட்டி போட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு ஏதோ வாழ்ந்தோம் போனோம்னு இருப்போம்னு. நம்ம அப்படி இல்லை. அவர் வருகைக்காக ஆவலாய் காத்திருக்கிற ஒரு சந்ததியாய்
நம்ம இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய். எவ்வளவு நிச்சயமா ஒரு நைட் டியூட்டிக்கு போற ஒரு வாட்ச்மேன் வந்து எவ்வளவு நிச்சயமா உட்கார்ந்துருப்பாரு. காலையில நான் வீட்டுக்கு போயிருவேன், விடிஞ்சிரும், அது வரைக்கும் தான் நான் முழிச்சிருப்பேன் என்று சொல்லக்கூடியதாக எவ்வளவு நிச்சயமா உட்கார்ந்திருப்பாரோ அதை காட்டிலும் அதிகமாய் என் ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் எப்படி காத்திருக்கக்கூடிய மக்களா இருக்கணும், அவர் வந்து எனக்கு செய்வார் என்று சொல்லக்கூடியதாய். ஏன்னா இந்த காத்திருப்பதுல நிறைய காரியங்களை குறித்து சொன்னாலும் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. ஏசாயா 64, இதை மட்டும் வாசிச்சு முடிப்போம். ஏசாயா 64வது அதிகாரத்துல இந்த காத்திருப்பதை குறித்து சொல்லும் போது இந்த முதல் 3-4 வசனங்கள் வாசிங்களேன். ஆம், உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து தேவரீர் வானத்தை கிழித்து இறங்கும். இது பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு வார்த்தை. என்ன? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுவதற்கும் எங்களை ரட்சிப்பதற்கும் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் யார் என்பதை காட்டுவதற்கும் ஆண்டவரே நீர் வானத்தை கிழித்து இறங்கி வாரும். உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். நல்ல கவனிங்க, நாங்கள் எதிர்பாராத விதமாய் இருக்கும் போது, நாங்கள் எதிர்பார்க்காத போது என்ன மாதிரி காரியங்களை செய்தாராம்? பயங்கரமான அதிசயமான காரியங்களை நீர் செய்தீர். நீர் இறங்கினீர் சீனாய் மலையில வந்த இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. உம்முடைய சந்நிதியில பர்வதங்கள் உருகி போயின. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. என்ன? அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள், அவர் செய்கிற அதிசயமான பயங்கரமான காரியங்களை உலக தோற்றத்திற்கு முன்பு வரை ஒருவரும் அறிந்திருக்கிறவில்லை. அப்ப அவருக்காய் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு, இதோ திருடனை போல நான் வருவேன் என்று சொன்ன அந்த தேவன், இதோ நீங்கள் எதிர்பாராத வேளையில் வருவேன் என்று சொன்ன தேவன், இதோ நான் நிச்சயமாக வருவேன் என்று சொன்ன தேவன், இதோ உங்களுக்காய் ஒரு நான் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இதோ சதா காலங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பே நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்து விட்டேன் என்று சொன்ன தேவன், இதோ உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த தேவன், இதோ கல்வாரியிலே மரித்த தேவன் உயிரோடு எழுந்து, இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதியாய் இருக்கிறேன் என்று நமக்கு திருவுளம் பற்றின தேவன், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி நமக்கு திருவுளம் பற்றின தேவன் நிச்சயமாக, கண்டிப்பாக, தெளிவாக, நிச்சயமாக வருவார். அவருடைய அந்த வருகையை நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ராப்போஜன பந்தியில கந்து கொள்ள போறோம். அந்த ராப்போஜன பந்தி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் திரும்ப வருமளவற்றும். நம்ம எதற்காக எடுக்கிறோம்? அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எனக்காக வந்து நீங்கள் மரித்தீர்கள், எனக்காக உயிர்த்தெழுந்தீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வரப்போறீங்க, நீங்க வரும் மட்டும் என்னுடைய உயிர்த்தெழுதலையும் என்னுடைய மீட்பையும் என்னுடைய ரட்சிப்பையும் நான் உம்மை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு வாழுகிற வாழ்க்கை வாழப்போகிறேன், நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு இதுவும் ஒரு அடையாளமாக நாம் இதை செய்கிறோம். இது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இல்ல, சம்பிரதாயமாக இல்ல. அவர் திரும்ப வருமளவட்டும் நம்ம நினைவு கூற சொன்னார். எது? அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை. ஏனென்றால் நிச்சயமாக வரப்போகிற தேவன், அந்த தேவனுக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது. என் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆத்துமாகவும் மிகவும் ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் உண்டாகட்டும். நம்மளுடைய பிரதான காத்திருப்பு அவருடைய வருகை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னை ரட்சித்த தேவன், என்னை நேசித்த தேவன், எனக்காக கல்வாரி சிலுவைக்கு போன தேவன், ரத்தம் சிந்திய தேவன், உயிர்த்தெழுந்த அந்த தேவன், இதோ திரும்ப வரப்போகிற தேவன், வரப்போகிற ராஜாவிற்கு நான் மனவாட்டியான சபையாக என்னை பரிசுத்தப்படுத்தி
என்னை சுற்று கரை திரை எல்லாம் கழுவி அவருக்காய் ஒரு பரிசுத்த அலங்கார மனவாட்டியாய் நான் வாழப்போகிறேன் என்று சொல்லும்போது நம்மளுடைய காத்திருப்பு சுகமாகவும் லகுவாகவும் எதிர்பார்ப்போடு கூடியதாய் இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட காத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.